ஈவினிங் ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி ஈவினிங் நைட் டின்னர் ரவா இட்லி பண்ண போகிறேன். எம்டிஆரோட தான் ரவா இட்லி மிக்ஸ் இன்ஸ்டண்ட்டோடது இருக்குது. தயிரில் கலந்து விட்டு அதை வேணுங்கிறத கலக்க போகிறேன். ஒரு 8 இட்லி பண்ண போகிறேன். இப்போ பெருங்காயம், அப்புறம் மிளகு பொடி, கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். உப்பு அதில் கம்மியாக இருக்கும். கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட போகிறேன். அதில் டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் 4-5 முந்திரி பருப்பு இருக்குது. தக்காளி தொக்குக்கு கடுகு தாளித்து போட்டுட்டு தக்காளியை கட் பண்ணதை அரைச்சதை போட்டுட்டு உப்பு, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடியெல்லாம் போட்டுட்டு அது நல்லா கலரிட்டு தேவையான எண்ணெயை விட்டுட்டு இதை கலந்து விட்டு ரவா இட்லி மிக்ஸ் காமிக்கும். உப்பு, மிளகுப்பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். ஒன்றா கலந்து விட்டு தயிர் தேவையான விட்டுக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா கொத்தமல்லியும் இப்போ தூவிட்டு பதமாக கலந்து விட்டு கொத்தமல்லியும் போட்டு கலந்துட்டேன். ரவான்றதுனால கெட்டியாகிடும். 15-20 நிமிஷம் இப்படியே கலந்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாத்துடலாம். ரெடி டு இது இன்ஸ்டன்ட்டு தானே, உடனே பண்ணிடலாம். இதை ரவன்றதுனால கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த பதத்தை கலந்து விட்டு வேணுன்னா தண்ணி விட்டுட்டு நம்ம சாதாரண இட்லி பண்ணுற மாதிரி பண்ணலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டேன். இப்போ பண்ணிடலாம் இட்லி தட்டில். ரவா இட்லி தயார் பண்ணதை இப்படியே வாத்துட்டு இட்லி பண்ணல வச்சுட்டு வேக வச்சு பண்ண இட்லி இது மாதிரி மூடி வச்சுட்டு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். வெந்த அப்புறம் காமிக்கும். சூப்பரான ரவா இட்லி தயார். எடுத்து சாஃப்ட் இட்லி இந்த இதில் பண்ணி பாருங்க. எம்டிஆரோட ரவா இன்ஸ்டன்ட் ரவா இட்லி மிக்ஸில் பண்ணி பாருங்க. தயிர்லேயே சூப்பராக டேஸ்ட் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தக்காளி தொக்கு சூப்பரான சாஃப்ட் ரவா இட்லியோட தக்காளி தொக்கு சாப்பிட்லாம்.